வணக்கம். கோவிந்தா குடும்ப நலவாரிய மையத்திலிருந்து நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் அடிதடியா, சண்டையா, வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோவிந்தா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஓடோடி வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி பேசலாம். ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ஹலோ, சொல்லுங்கள் கோவிந்தா. சார், நான் கோவிந்தா இல்லை சார், கீர்த்தனா சார். சரிங்க கீர்த்தனா, சொல்லுங்கள். என் வீட்டுக்கார் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார். தண்ணி அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பிரச்சனையாம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்க. குடித்தாலும் பரவாயில்ல சார். அது வந்து என்னன்னா, என்னை வேற காணா குடிகார நாய. மணி வேற 10 ஆயிருச்சு. சரி நில்லுடா. எங்கடா போயிட்டு வர? புருஷங்களை வெளியே போனா எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு கேட்கக்கூடாது, சரியா? மணி 10 ஆச்சுடா. நீ புருஷன் கேள்வி கேட்காத. போய் பால் இல்லாமல் டீ போட்டு வா, போடி. விட்டா ஓவர் நம்ம கேள்வி கேட்குறாள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து குடும்பம் நடத்த முடியும், ஓகேவா? ஒரு வாரம் இந்தாங்க, பால் இல்லாமல் டீ போட சொன்னீங்க. என்னடி இது? டிகாசன் போட்டு டீங்க. பார்த்தீங்களா மக்களே, ஏமாத்துறான் அவளை. எனக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு நாய்க்கு ஊற்றிரு, எனக்கு வேணாம். ஆயிடுச்சுன்னா போ, நாய் செத்து போயிடும், போ. ஏமா ஃபஸ்ட்டு வா, ஒரு நிறையா கேட்க வேண்டியது இருக்கு, ஓடியா. என்ன புரிஞ்சு சொல்றது கேட்கவே மாட்டேன், எதிர்த்து பேசுகிறேன். என்ன இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ தினத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? எங்கள் அம்மா வர சொல்லவா? மாமியாவா? வர சொல்லவா? வேணாங்க. அது எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணும்? ஒரு பாட்டு பாடு. பாடெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏய் பாரு, நீங்கள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கண்ணா. இது டார்ச்சர் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் டார்ச்சர். என்னால் முடியாது. இப்போ நீ என்ன பண்ணுற? பாட்டு பாடு. சரி, நீங்கள் எனக்கு பாடி சொல்லி கொடுங்க, நான் பண்ணுறேன். அதே பாடு நீ டான்ஸ் ஆடுற. உன்னைய பாட சொன்னா நீ என்னைய பாட சொல்றியா? நீங்கள் பாடுங்க. நான் பாட? நீங்கள் பாடுங்க, நான் பார்க்குறேன். நல்ல பாட்டு அது, பாடுறேன். அப்படி பாடிடுறியா? அப்ப என்ன பார்த்தியா, கேட்டியா, இந்த பாட்டு என்னால் பாட முடியாதுங்க. பயங்கர ட்ரெண்டிங், பாரு. இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போயிடுவேன். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க பாடிட்டே டான்ஸ் ஆடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க. ஆடுறியா? சரி, கை வச்சுக்க. நீங்க ஃபர்ஸ்ட் வைடி, கை சொல்ற மாதிரி கை வைடி. நீங்க பண்ணி காட்டுங்க, நீங்க பண்ணி காட்டுங்க. நான் பண்ணணும். நான் கொன்றுவேன், அப்புறம் சப்புல அடிச்சு போடுவேன், சரியா? அடிக்க வரீங்க, கை நீட்டாருங்க. கை இப்படி வச்சுக்கணும், ஒரு கை இப்படி வச்சுக்கணும். ரைட்டாக இந்த இதற்கு எடுப்பு, அது ஒரு ஸ்டெப் தள்ளி போயிடணும். சரிங்க. இதுதான் ஸ்டெப், வெரி ஈஸி. இதை பார்த்துட்டேல, போய் ஆடுப்போ. நான் உன்னை பார்ப்பேன், கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ஆட தெரியாதுங்க எனக்கு. இதுவும் மிஸ் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுற, அந்த பாட்டில் ஒருத்தி காஸ்டியூம் போட்டால அந்த பொண்ணு, அதே காஸ்டியூம் நீ இப்போ போட்டு ஆடுற. போ முடியாது. செத்தா இன்னைக்கு இருக்கு நான் சொல்றது கேட்டுதான் வேணும். ஏன்னா நான் குடிச்சிருக்கேன், அதை கேட்டுதான் பாருங்க மக்களே. வாடி. அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் பீரோல எங்க இருக்குன்னு தெரியலங்க. என்ன இதுக்குதான் புருஷன் இழுத்து பேசுறேன்? நீங்க என்னை அடிக்காதீங்க. என்ன இழுத்து பேசுறேன்? நான் இப்பெல்லாம் அடிச்சீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். போடே, போ போ, கிளம்பு, ஓடு கிளம்பு. என்னடி இங்க வா. நீ என்னை பார்க்கறது திரும்புறது எல்லாமே நீ முறைக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன எங்க அம்மா வர சொல்லவா? கோத்தால வர சொல்லுங்க. வர சொல்றேன். இந்த குடிகார புருஷனும் சரியில்லை, அந்த கோவிந்தன் சொன்னானே குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவன் அவனும் சரியில்லை. பேசாட நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடலாம். சி. ஆமா, கோவிந்தன் யாரு? அவ கூட எப்ப வாழ்ந்தா? அவ கண்டுபிடிக்கிறேன், அடுத்த எபிசோடுக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன்.